வணக்கம். இலங்கையை தாண்டி தமிழக தேர்தலுக்கான களம் இப்பொழுது சூடுபிடித்திருக்கின்றது. இந்தியாவில் 5 மாநில தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்கம், பாண்டிச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. இதில் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் மற்ற 4 மாநிலங்களிலும் இந்த தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த நிலையில் தமிழக தேர்தலை எடுத்துக்கொண்டால், தமிழக தேர்தலில் இம்முறை 4 அணிகள் மோதுகின்றன. திமுக, அண்ணா திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என்பன மோதுகின்றன. இதை தாண்டி சசிகலா ராமதாஸ் கூட்டணி மற்றும் தனியாக வேல்முருகன், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் போட்டியிடுகின்றார்கள் சில தொகுதிகளில். ஆகவே ஏறக்குறைய 4-5 முனை போட்டி, ஏறக்குறைய 100 தொகுதிகளுக்கு மேலே 5 முனை போட்டியாகவே இருக்கின்றது. இது ஒரு விடயம். இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பல்வேறு பக்கங்களில் பிரிந்து போக வெற்றி இயல்பாகவே ஓரளவு பெரும்பான்மை கொண்டவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் கருத்து கணிப்புகளும் இருக்கின்றன. சீமானை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து வாக்குகளை திரட்டி கொண்டிருப்பவர். தமிழ் தேசியத்துக்கான வாக்கு என்பது அவரை விட்டு செல்லாது, தொடர்ந்து அவருக்கு வந்து கொண்டிருக்கும். ஆனால் திராவிட கட்சிகளுக்கு எதிராக சீமானுக்கு வாக்களித்தவர்கள் சில வேளைகளில் இம்முறை விஜயை நோக்கி செல்லக்கூடும். ஆகவே அவரது வாக்கிலும் சில சிறிய சரிவு இருக்கக்கூடும். அடுத்து விஜயை பொறுத்தவரை இயல்பாகவே தனது மிகப்பெரிய மக்கள் ஆதரவை காட்டுவதன் மூலம் தாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று எல்லோருக்கும் காட்டிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த கூட்டத்தை, வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த 2 வருடத்தில் அவரது கட்சியின் கட்டுக்கோப்பான ஒரு தொண்டர் அமைப்பை உருவாக்கவில்லை என்பது அவரது மிகப்பெரிய கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. தனிய போலீசார் மாத்திரம் ஒரு கட்சியின் தொண்டர்களை கட்டுப்படுத்திவிட முடியாது என்பதால் அவர் ஒரு இயல்பான தொண்டர்படையை உருவாக்கியிருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அதை நோக்கி அவர் செல்ல வேண்டும் வருங்காலங்களில். ஆனால் இம்முறை தேர்தலில் அவருக்கு ஓரளவு மிக குறைந்த அளவில், ஏறக்குறைய 10க்கு அண்மித்த இடங்கள் கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கருத்து கணிப்புகளும் அவ்வாறு தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. கிடைத்தால் சந்தோஷம். அடுத்து அதிமுகவை பொறுத்தவரை பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் கட்சியை சிதைத்து இருக்கின்றார். குறிப்பாக சசிகலா இல்லாமல் போய்விட்டார். பன்னீர்செல்வம் கட்சியில் விட்டு பிளந்து சென்று தென் மாவட்டங்களில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். வைத்திலிங்கம் பிளந்திருக்கின்றார். மனோஜ் பாண்டியன் பிளந்திருக்கின்றார். செங்கோட்டையன் பிளந்திருக்கின்றார். இவ்வாறு கட்சியில் பலர் வேறு கட்சிகளுக்கு செல்லுகின்ற பொழுது கட்சியில் சிதைவு என்பது இயல்பானது. ஆகவே அதிமுகவுக்கு இந்த சிதைவால் என்ன பலன் கிடைக்க போகிறது என்பதையும் இந்த தேர்தல் தான் முடிவு சொல்ல வேண்டும். அடுத்து திமுகவை பொறுத்தவரை கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது தொடர்ச்சியாக 2வது முறையாக இந்த கட்சி ஆட்சி அமைத்தது இல்லை. அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் இருந்த பொழுது தொடர்ச்சியாக 3 முறை, ஜெயலலிதா இருந்த பொழுது தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றது, தொடர்ந்திருக்கிறது. ஆனால் திமுகவுக்கு அந்த வரலாறு இதுவரை இல்லை. இம்முறை ஸ்டாலின் தலைமையில் அது நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது எவ்வாறு நடக்கும் என்றால், 21 தேர்தலில் இருந்த கூட்டணியை அவ்வாறே தொடர்ச்சியாக ஸ்டாலின் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார். பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுதும், பிளந்துவிடும் என்று சொல்லப்பட்ட பொழுதும், வேறு கட்சிகள் வெளியே சென்றுவிடும் என்று சொல்லப்பட்ட பொழுதும் வேல்முருகனை தவிர மற்ற யாரும் வெளியே செல்லவில்லை. புதிதாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மக்கள் நீதி மையம், தனியரசு, கருணாஸ் போன்ற தனிப்பட்ட சின்ன சின்ன கட்சிகள் போன்ற பல்வேறு நபர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள்.
இது திமுகவுக்கு மேலும் பலம் சேர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சூழலில் தான் இப்பொழுது தேர்தல் இன்னமும் 15 நாட்களுக்குள் நடைபெற இருக்கின்றது. இது எவ்வாறு இருக்கும் என்பதை பல்வேறு கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. இன்று வெளியான கருத்து கணிப்புகள் கூட இன்று 4 கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் முன்னணியில் காட்டுகின்றன. ஆனால் இது கருத்து கணிப்புகளில் தானே தவிர ஒரு தேர்தலின் முடிவு அல்ல. ஆகவே தேர்தலின் முடிவு இதைத்தான் பின்னணியாக கொண்டு இதை சார்ந்து செல்லலாம் அல்லது முற்றுமுழுதாக இதை மறுதளித்தும் செல்லலாம். ஆகவே தேர்தல் முடிவு வரும் வரை நாங்கள் எந்த விதமான முடிவுக்கும் வராமல் தேர்தல் முடிவை காண பொறுத்திருப்போம். இனி வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு நாள் பிரச்சாரங்களிலும் வாக்குகள் எவ்வாறு மாறுகின்றன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பது தொடர்பாக வருகின்ற செய்திகளை வைத்துக் கொண்டு மேலும் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.